ஃபைனலா 1 இயருக்கு அப்புறம் போன இயர் நியூ இயர் அப்ப இங்க தான் இருந்தது. கரெக்டா இங்க தான் இருக்கு. நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கோப்ரோ வந்து உடஞ்சி நொறுங்கிருச்சு. இதோட பேட்டரி இங்க தான் இருக்கும். கோப்ரோ நொறுங்கிருச்சு ஃபுல்லாவே. ஆனா இப்ப இது கோப்ரோ ஹீரோ 9 தெரியுதுங்களா? இது வந்து நம்மளோட லடாக் ரைட் நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ண ஒரு கேமரா. பட் 1 இயருக்கு அப்புறம் வந்து நான் இன்னும் கேமரா வாங்குற ஐடியாவிலேயே இல்லை. 1 இயருக்கு அப்புறம் வந்து நான் இப்போ வாங்கியிருக்கேன். இது எப்படி வாங்கியிருக்கேன்னா யாருனால வாங்கியிருக்கேங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அது எல்லாத்தையும் இதை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆஃப்டர் லாங் டைம் ஒரு 1 இயருக்கு அப்புறம் நான் கேமரா வாங்கியிருக்கேன். அது வாங்குற ஐடியாவிலே இல்லை. பட் ஆனால் வாங்கியிருக்கோம். நிறைய விஷயங்கள் செய்யணும்னு திருப்பி வீடியோ போடணுங்கிறதுனால தான் நான் 1 இயராக வீடியோ போடல. இதுலேருந்து நம்மளோட ஸ்டார்டிங்காக இருக்கலாம். சொல்ல போனால் நியூ இயர் ரெசல்யூஷனாக இருக்கலாம். சரி, இதை பிரிக்கலாம். 2025ஓட நியூ இயர் ரெசல்யூஷன் கட் பண்ணுறோம். பொறுமையாக கட் பண்ணுவோம். நம்ம எப்படியுமே ஒரு ஆர்வ கோளாறு மாதிரி கட் பண்ணி இல்லை. ஆமாம், கோப்ரோ தெரியுதுங்களா? பாக்ஸே டேமேஜ் ஆகக்கூடாது, அந்த அளவுக்கு கட் பண்ணும். என்ன மாடல்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு பொறுமை இல்லை அந்த அளவுக்கு, அதனால பிச்சிருவோம். பாக்ஸை பார்க்குறப்பே இன்வைஸ் கொடுத்துருக்காங்க. கோப்ரோ ஹீரோ 12. இப்போ 13 இருக்குல்ல, 13 வாங்கலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மைக் அடாப்டர், அது இல்லாமல் இதோட பேட்டரி எல்லாமே யூனிவர்சல் டைப். கோப்ரோ ஹீரோ 9, 10, 11, 12 இதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி பேட்டரி. இப்போ வந்து ஒரு ரைடர் குரூப்பாக போகிறோம்னா பேட்டரி தேவைன்னா கூட அவங்ககிட்ட இருந்து பேட்டரி வாங்கி போட்டுக்கலாம். அதனால தான். அது இல்லாமல் அது எக்ஸ்பென்சிவாக இருந்தது. இப்போ வந்து இது ஒரு பட்ஜெட் வந்து 30,000 நின்றுட்டு இருக்கு 12ஓடது. நான் இப்போ இதை எப்படி வாங்கியிருக்கேன்னா லோனில் தான் வாங்கியிருக்கேன். அவரோட யார் வந்து நம்மளுக்கு லோனு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு லோன் போட்டு கொடுத்ததுன்னா பார்த்திபன் அப்படிங்கிற ஒரு ரைடர் தான் நமக்கு பண்ணாரு, ஹெல்ப் பண்ணாரு. மேலும் அவரோட நல்ல மனசுக்கு இது அவரோட சேனல் இது வந்து நம்மளோட நேம்லேயே ஆட் பண்ணியிருப்பேன். செக் பண்ணி பாருங்க. அவரோட சேனலையும் போய் செக் பண்ணி பாருங்க. 24 month வாரண்டி. வா சூப்பர்ப்பா. இந்தியாஸ் அஃபிஷியல் ப்ராடக்ட் இன்க்ளூட் 24 இன்க்ளூட்ஸ் வந்து 24 month வாரண்டியாம்பா. வா சூப்பர். வெளி சைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு போட்டுருக்காங்க பாருங்க. இதோட ப்ரைஸ் மட்டும் பாருங்களேன், 45,000. ஓகே, இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். இது நார்மல் பேக்கு. பண்டில் பேக்கில் நிறைய அமௌண்ட்ஸ்லாம் வரும். பட் இதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். அது என்னென்னங்கிறது எல்லாம் அன்ரேப் பண்ணி பார்க்கலாம். இதில் ஒரு இது மாதிரி இருக்கும். அந்த மூலையிலேருந்து அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா ஐஃபோன் அன்ரேப் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இழுத்தா சர்ன்னு வந்து வந்துடும். இது பாக்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எந்த மாதிரி மெட்டீரியல்னால் பிளாஸ்டிக் கிடையாது, ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மக்கி போகிற தன்மை கொண்ட ஒரு இது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்ஸ் எல்லாமே குயிக்காக. அதுக்கப்புறம் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் அது எல்லாமே அந்த ஆப்புக்கான இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன இருக்குது, எந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் புக்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுங்கிற புக்லெட்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 ஹீரோ பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோப்ரோ இதுதான் மெயின். இந்த கோப்ரோ தான் ஹைலைட்டடாக. இதுக்காக 1 இயருக்கு மேலே நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் ஃபைனலாக வாங்கியிருக்கோம். இதை கையில் எடுக்கிற ஃபீலு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு இந்த சந்தோஷத்தை எப்படி ஷேர் பண்ணிக்கிறதுன்னு தெரில. இதை அன்ரேப் பண்ணலாம். இப்போ எல்லாம் டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டேப்பு கூட கிளிக் கூட எனக்கு மனசு வரல. அந்தளவுக்கு வந்து சேஃபாக வச்சுக்கணும்னு தோணுது. இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. 4K கேமரா கிடையாது, 5K கேமரா. அது மட்டும் இல்லாமல் தண்ணியில் 33 feet 10 meter வரைக்கும் வந்து உள்ள வாட்டர் ப்ரூஃப் இருக்குது. வாய்ஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஹைப்பர் ஸ்மூத் 6.0 வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு கேமராவில். அது பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச ரொம்ப ஒன்று. அது இல்லாமல் 24 month 2 இயர்ஸ்க்கு வந்து இதுக்கான வாரண்டி கொடுத்துருக்காங்க. க்ளவுட் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஐஃபோன் மாதிரி தான் இதுவும். அந்த ஸ்டிக்கர் எடுத்தோன்னா அதை எடுக்கிற ஃபீலே ஒரு ஹாப்பினஸை க்ரியேட் பண்ணும். அது லென்ஸுக்கு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் சேஃபாக எடுத்து வச்சுக்கிறேன், திருப்பி ஒட்டுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து பேட்ரி, அதுக்கப்புறம் ஒரு கேபிள், அதுக்கப்புறம் மவுண்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரூ டைப் ஆஃப் மவுண்டு, லாக் டைப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரூ. இதெல்லாம் கோப்ரோ மவுண்ட் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம பேட்ரி எடுத்து உள்ளே போடலாம். இந்த எண்டோஹீரோ பேட்ரி வந்து கூலிங்கான கிளைமேட்டுக்கு செமையாக ஏற்ற பேட்ரி. ப்ளூ கலரில் அதுக்கு முன்னாடிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. கோப்ரோ 10 வரைக்கும் ப்ளூ கலர் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த மாடல் அப்போலாம் வந்து எண்டோஹீரோ பேட்ரி கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, பேட்ரி போட்டாச்சு.
வந்து மேலே வந்து சடன் ரெக்கார்ட் பட்டனு, குயிக் பட்டன், அது டோர் இந்தாண்டு இருக்குது, இந்தாண்ட பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் அழுத்தினோம்னா ஆன் ஆகும். ஓகே, ஆன் ஆகிடுச்சு. கோப்ரோங்கிற நேம் வருது. இப்போ வந்து செட்டப் ஸ்க்ரீன் எப்பயும் போல் ஒரு மொபைல் எப்படி செட்டப் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அதோட வந்து நெக்ஸ்ட் இப்படி தான் இருக்கும். வாய்ஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இதுலேயே இருக்கும். இதெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு மெமரி கார்டு போட சொல்லுது. மெமரி கார்டு போட்டால் தான் குயிக் செட்டப் பண்ண முடியும். நம்ம மெமரி கார்டு போட்டுக்கலாம். கரெக்டான பொசிஷனில் உள்ள மெமரி கார்டை போட்டுக்கணும். நான் மெமரி கார்டு போட்டுக்கிட்டேன். இருந்தாலும் வந்து செட்டப் ஸ்க்ரீன் வரல. ஏன்னா சார்ஜிங் ரொம்ப லோவாக இருக்குது. அதனால் வந்து நம்ம சார்ஜ் போட்டு மொபைல்லேருந்து கனெக்ட் பண்ணலாம். மொபைலுக்கு ஆப் கொடுத்துருக்காங்க. கோப்ரோன்னு டைப் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அந்த ஆப் வந்து ஆண்ட்ராய்டுக்கும் ஆப் ஸ்டோர் ஐஃபோனுக்கும் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது சார்ஜ் லோவாக இருக்கிறதுனால கனெக்டிங் ஆப்ஷன் வரல. இதோட சாம்பிள் வீடியோ நான் ஒரு வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது 4K 30 fps எடுத்த ஒரு வீடியோ. இந்த ஒரு சின்ன அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக எல்லாம் செட்டப் பண்ணி இப்போ வச்சுருக்கோம். பாருங்கள் எந்தளவுக்கு தெரியுதுன்னு. ஒரு சின்ன ஒரு அன்பாக்சிங் வீடியோவாக இருக்கும். இதில் வந்து ஸ்டார்டிங் பயங்கரமான வீடியோஸ்லாம் வரும். அதுக்காக காத்துருங்க. ஓகே, இந்த சேனலில் இந்த 2025லேருந்து பயங்கரமான வீடியோஸ் வரும். அதனால் உங்களோட சப்போர்ட் எப்பயுமே வேணும். இந்த கேமரா ஸ்டார்ட் ஆன மாதிரி நாம் ரீக்ரியேட் பண்ணுவோம் எல்லாத்தையும். ஓகேங்களா? பழைய ஏவிஎஃப் வந்து ரிட்டர்ன் வரும்னா உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் ரிட்டர்ன் நான் வர முடியும். அதனால் உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துக்கிட்டே இருங்க. டாட்டா.